தன் காதலி விபச்சாரம் செய்யறா, அவ ஒரு விலை மாது அப்படிங்கிறது தங்கவேலுக்கு தெரிஞ்சிருச்சு. நேரா போய் அவகிட்டே கேட்கிறான், லலிதா என் இதயமே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு, உன்னை ஒருத்தன் விலை மாதுன்னு சொல்லிட்டு போறான், பாவி அப்படிங்கிறான். அதுக்கு அவன் பாவி கிடையாது, பழக்கப்பட்டவன், நான் நிஜமாவே விலை மாதுதான் சொல்றா. அவளே ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் அதை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும், அந்த கஷ்டத்துல இருந்து கடந்து வந்துதான் ஆகணும். அவனால கஷ்டத்துல இருந்து எல்லாம் கடக்க முடியல, அங்க இருந்து கடந்து போறான். ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னோட அப்பாவை பாக்குறான். அந்த அப்பா சொல்றாரு, நான் லலிதாவை பார்த்தேன்டா, அவ எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாடா அப்படின்னு. அவ விலை மாதுங்கிறதையும் சொல்லிட்டாளா அப்படின்ட்டு இவன் உளறிட்டான். லலிதாவை விலை மாதுன்னு சொன்ன உடனே லலிதாவோட அப்பா அதை அங்க கேட்டுறாரு, காதை அப்படியே இறுக்கி மூடிக்கிறாரு. ஆனாலும் உள்ள போன அந்த ஒத்த வார்த்தை அவரை உலுக்கி கீழே தள்ளிடுச்சு. அவர் ஒரு புரோகிதர், முறைப்படி மந்திரம் சொல்றவரு. ஏனோதானு மந்திரம் சொல்லுங்க, ஏதோ ஒரு காசு தரோன்னு யாராவது சொன்னா கூட அவர் மந்திரமே சொல்ல மாட்டாரு, அங்கிருந்து போயிடுவாரு. வேதத்தை மதிக்கிறவரு. ஏங்க இதெல்லாம் இப்ப போய் மதிச்சிட்டு இருந்தா எப்படிங்க சம்பாதிக்கிறதுன்னு பொண்டாட்டி சொன்னா கூட விடிய விடிய மாவரைச்சு கையெல்லாம் பழுத்து போய் 8 ரூபா காசு எடுத்துட்டு வந்து பொண்டாட்டிகிட்ட கொடுத்து இதை வச்சு சாப்பாடு செஞ்சு போடு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரே தவிர, இலவசமா யார் எது கொடுத்தாலும் வாங்காத மானஸ்தன் அவரு. அப்பேற்பட்டவருக்கு தான் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேங்கிறத தாங்கிக்கவே முடியல. வேத உபநிடதங்கள், தெய்வ கைங்கரியம், பக்தி சிரத்தையோட இருக்கிற இவரு இப்படி இருக்கிறது தப்பு இல்லை. இவர் கிருத யுகத்துல பிறந்திருக்கணும். இந்த யுகத்துல பிறந்திருந்தா நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க. 8 பிள்ளைய ஏன் பெத்தன்னு தான் கேட்பாங்க. ஒருத்தருக்கு உதவியா இருக்கலாம்னு நினைச்சு கூட அவர் பெற்றிருக்கலாம். ஆனா ஒருத்தரே தான் உதவியா இருக்காங்க, அது லலிதா தான் இந்த குடும்பத்துலங்கிறது அவருக்கு தெரியல. தம்பி வந்து லலிதா கிட்ட தான் கேட்பான், அக்கா எனக்கு எப்படியாவது காசு கொடுத்துருன்னு. அப்பா கிட்ட கேட்க மாட்டான். ஏன்னா 2 ரூபா ரெக்கார்ட் நோட்டு வாங்க அப்பாட்ட கேட்டப்போ அந்த அப்பா காசு தரல. இதெல்லாம் இந்த அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. தம்பி அக்காட்ட கேட்கறான், அக்கா 300 ரூபா இன்னைக்கே நான் மெடிக்கல் காலேஜ்ல கட்டலன்னா நான் இன்னைக்கே செத்துருவேன் அப்படின்னு. அந்த அக்கா குடும்ப கஷ்டத்துல எப்பயோ செத்துடலான்னு அவன் நினைச்சவதான் தம்பி செத்துருவான் அப்படின்னு சொன்னதும், சரி தம்பி எப்படியாவது டாக்டர் ஆக்கிடலாம், அதுக்கப்புறம் அவன் குடும்பத்தை பார்த்துப்பான், அதுக்கப்புறம் நம்ம செத்துடலான்னு அவன் நினைச்சுக்கிட்டு, சரி சாக போற உடம்பு தானே, இதை எவன் தின்னா என்னன்னு விலை மாது ஆயிட்டா. ஆனா மானஸ்தி தம்பி டாக்டர் ஆன உடனே கடற்கரை ஓரமா விழுந்து செத்துடலான்னு போறா. காதலனோட போற வயசு அது. கடற்கரையில கஷ்டத்தோட அவ போயிட்டு இருக்கிறா. ஏழை வீட்டுல பிறந்த மூத்த பொண்ணுக்கு ஆசை இருக்க கூடாதா என்ன? ஒரு புது புடவை கட்டலான்னு ஆசைப்பட்டப்போ தங்கச்சிக்கு தாவணியா அதை கிழிச்சு கொடுத்தா. பழைய சோறு கூட வழி இல்லாம பச்சை தண்ணியை குடிச்சு பொழைச்சிக்கிட்டா. அந்த உயிர் அந்த கடலோட விட்டுலான்னு அவ போகும்போது அப்பவும் சாகணும்னு கூட ஆசைப்பட முடியல. அவன் தம்பி வரான், எனக்கு இன்னொரு ஆசை, எனக்கு கல்யாணம் பண்ண வைன்னு கேட்கிறான். அதுக்கும் அவ சாவை தள்ளி போட்டுட்டு தம்பிக்கு கல்யாணம் பண்ணலான்னு போறப்போ அவ ஒரு விலை மாதுன்னு தம்பி தெரிஞ்சதும் மூஞ்சில காரி துப்புறான். அப்பாவும் தம்பியும் வீட்டை விட்டு துரத்துறாங்க. யாரு போனா என்ன, நான் இருக்கேன்னு தங்கவேலு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கூட அவ யாருக்காக தியாகம் செஞ்சாலோ அவங்களே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ ஒரு பைத்தியமா மாறி படிக்க வச்சிருக்கா. நான் இன்ஜினியர் ஆகணும்க்கா. டாக்டர் ஆகணும் இல்லக்கா. நான் பாடகி ஆகணும்க்கா. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன்க்கா. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு இழந்தாத்தான் இன்னொன்னு அடைய முடியாது.